Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. சென்னை உட்பட 14 மாவட்டங்களின் ஆட்சியர்களோடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை நடத்தி வருகிறார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சென்னை உட்பட 14 மாவட்டங்களின் ஆட்சியர்களோடு ஆலோசனை நடத்தி வருகிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை வழங்க செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். ராஜ்குமார், ஆலோசனையின் நோக்கம் என்ன? பூங்குழலி, தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் மாவட்ட ஆட்சியர்களுடனான ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனா, அதே போன்று 14 மாவட்ட ஆட்சியர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களை சேர்ந்த மாவட்ட ஆட்சியர்கள், அதே போன்று வட மாவட்டங்களை சேர்ந்த மாவட்ட ஆட்சியர்கள் என கலந்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த கூட்டத்தில், அதாவது ஏற்கனவே தேர்தல் நடத்தை விதிகள் தளர்த்தப்பட்டதற்கு பிறகு மாவட்ட வாரியாக ஏற்கனவே நடைமுறையில் இருக்கக்கூடிய திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்த வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும், அதே போன்று நடைபெற்று வரக்கூடிய பணிகள், அந்தந்த மாவட்ட வாரியாக நடைபெற்று வரக்கூடிய பணிகள் குறித்தும் மிக முக்கியமாக இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படுகிறது. அதே போன்று ஜூன் 24ஆம் தேதி தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெற இருக்கிறது. அதில் துறை வாரியாக புதிய அறிவிப்புகள் வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே இது குறித்து தான் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்களுடன் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். அதே போன்று அந்தந்த மாவட்டங்களில் நடைபெற்று வரக்கூடிய மிக முக்கியமான பணிகள், அதே போன்று குறைதீர் கூட்டத்தை எல்லாம் மாவட்ட ஆட்சியர்கள் நடத்தி வருகிறார்கள். அதனுடைய நிலை குறித்து அனைத்து விதமான விஷயங்களும் இந்த கூட்டத்தில் பேசப்படுகிறது. குறிப்பாக தமிழக அரசு நடைமுறைப்படுத்தியிருக்கக்கூடிய திட்டங்கள் எந்த விதமான குளறுபடிகள், சிரமம் இல்லாமல் பொதுமக்களுக்கு சென்றடைவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் உள்ளிட்டவைகள் குறித்தும் இதில் ஆலோசிக்கப்படுவதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மகளிருக்கான 1000 ரூபாய் திட்டம், அதே போன்று சமூக நலத்துறை சார்ந்து செயல்படுத்தப்பட்டு வரக்கூடிய திட்டங்கள், பள்ளி மாணவர்களுக்கான காலை சிற்றுண்டி திட்டம், இது போன்று பல்வேறு திட்டங்கள் எந்த அடிப்படையில் செயல்பட்டு வருகிறது, அதனுடைய நிலை உள்ளிட்டவைகள் குறித்தெல்லாம் இதில் பேசப்படுவதாக தெரிகிறது. அதே போன்று மாவட்ட ஆட்சியர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தக்கூடிய நடவடிக்கையும் இருக்கும். அதே போன்று அது நமக்கு செய்தியாக கிடைக்கும் என்ற தகவலும் இருக்கிறது. அதே போன்று அடுத்த ஒரு 2 கட்டங்களாக மாவட்ட ஆட்சியர்களுடைய ஆலோசனை கூட்டமும் நடைபெற இருக்கிறது. பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜ்குமார். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai.